இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் முறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். நெருப்பாயரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். நவகிரக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் குடிவந்த குருவை தொழ வேண்டும். புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன்பொருள் அள்ளி கொடுத்திடுவான். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. அட்டமச்சடியின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும். எங்கள் பலமுறிநாதன் வாழ்க்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும். ஐந்து தலையோடு இருந்த சுவகேது கணபதி தொடையில் குடியிருப்பான். அவன் தொடரும் பிடிகளை நடுங்கச் செய்வான். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால்